உங்கள் எல்லோருக்கும் அறியும். இன்று நமக்கு மெர்டேக்கா நாள். இந்த மலேசியா திருநாட்டில் இன்றைக்கி நாம் எல்லோரும் மெர்டேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திர நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டு 31 ஆகஸ்ட் வந்தாலே நம் மலேசியா நாட்டில் நாம் எல்லோரும் மெர்டேக்காவை கொண்டாடுவோம். இந்த நாடு 67 ஆண்டாச்சு நமக்கு சுதந்திரம் கிடைத்து. பெரிய ஒரு வைபோகம், பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு நிம்மதி. இந்த நாடு நமக்கு நிறைய செஞ்சிருக்கு. நம்மளும் இந்த நாட்டுக்கு நிறைய செய்யணும், நிறைய செய்ய பழகணும். எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சிருச்சு, அதனால் நான் இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி வரும். இந்த நாட்டில் இவ்வளோ காலமாக நாம் எல்லோரும் இருக்கிறோம் அல்லவா? சுதந்திரமாக இருக்கிறோம், ஒழுக்கமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். 10 நேரம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல பழகிறதுக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. பலவிதமான மதத்தில் சார்ந்தவர்கள், அதாவது இந்த மல்டி ரேஷன்னு சொல்லுவாங்கல்லவா, எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் பழகிறதுக்காகவே. மற்ற நாடை நம்ம பார்ப்போமே, பிரச்சனைகள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பசி, பஞ்சம், யுத்தம், சண்டை, இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் கவலையாக இருக்குது. ஏன்னா அங்கே மனிதர்கள், நம்மளோட சகோதர சகோதரிகள் அங்கே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சரியாக வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக அமைதி பிரார்த்தனைகள், உலக இன்டர்ஃபெய்த் ப்ரேயர்ஸ், வேர்ல்ட் பீஸ் ப்ரேயர்ஸ்ன்னு அப்படி சொல்லி நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். பலவிதமான மனிதர்கள், பலவிதமான சமயம் சார்ந்தவர்களை பார்த்து பழகி அவங்க கூட இருந்து அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய பண்டிகையும் நம் கலந்து சந்தோஷமாக இருக்கணும். இதுதாங்க நம்ம நாடு. அங்கங்கே பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனை ஒரு மனிதனால் வரக்கூடிய பிரச்சனை அது பெரிய அளவுக்கு போகிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே பார்க்கும் பொழுது எல்லாம் சமயம் சார்ந்தவர்கள் நம்ம நாட்டில் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக இருக்கிறார்கள். அது இருக்கணும், நல்ல பிரகாரம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒருவர் மற்ற ஒருவர்களுக்கு நல்லது செய்ய பழகணும். எப்படி நல்லது செய்ய பழகிறதுன்னா, நம்ம வீட்டில் பக்கத்து நினச்சிக்கணும், இங்கே சீனா இருக்கிறான், இங்கே மலைக்காரன் இருக்கிறாங்க, நாங்கள் இங்கே தமிழர்கள் இருக்கிறோம், மற்ற சமயம் சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்கக்கிட்ட சண்டை போடாமல் நல்ல பழக்க வழக்கம் கடைப்பிடித்து இதெல்லாம் செய்யும் பொழுது பிரச்சனை அங்கே வராது. இல்லை பக்கத்து மற்ற சமயம் சார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை பேசாதீங்க, பேசாமல் இருந்தாலே போதும். உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உலகம் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? மாறணும், யார் மாற வேண்டும் என்றால் நாம் தான் மாறணும். நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிட்டோம். உலகம் எனக்கு நல்லது செய்யுதா இல்லைன்னா அந்த கேள்வி கேட்காம, உலகத்துக்கு நான் எப்படி நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன நான் மாற்றி சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் நல்லா இருக்கலாம், இந்த உலகத்தையும் நல்லா இருக்க வைக்க முடியும். ஏன் நாம் பிறந்த இந்த நாட்டை நாம் நல்லா வைக்க முடியும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லலாம் குப்பை போடுவோம். குப்பை போடாதீங்க, நம்ம நாடு இல்லவா? அந்த குப்பை எடுத்து குப்பை தொம்பில் போடுங்க. எல்லாரும் அந்த பழக்க வழக்கத்தை கடைப்பிடிச்சா என்ன நடக்கும்? நாடு சுத்தமாக இருக்கும் தானே. நான் ஏன் செய்யணும், மற்றவங்க செய்யலையே, எதுக்காக நான் ஒண்டி செய்யணும், அந்த கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கீங்க. நாட்டே மாற்ற முடியாது, எல்லாரையும் மாற்ற முடியாது, உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் அல்லவா? எப்படி மாற்றிக்கிறது? அந்த குப்பை இருக்கும்போது ரோட்டில் குப்பை, அந்த குப்பை தூக்கி வீசுங்க. நம்மளோட கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் கொடுக்குறவங்களோ அதை கடைப்பிடித்து வாழ பழகுங்க. நமக்கு நிறைய தலைவர் இருக்கிறாங்க. MIC இருக்குது, MCA இருக்குது, அம்னோ இருக்குது, அப்புறம் PKR இருக்குது, என்னென்னமோ என்ன சொல்லுவாங்க, பாலிட்டிக் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மலேசியா நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. மனிதர்களுக்கு நல்லது செய்யணும்னு அவங்க செய்யட்டும். அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். நிறைய செய்யட்டும். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வேலை என்னதுன்னா, யாரையும் குறை சொல்லாமல், புறம் பேசாமல் நீங்கள் நல்லது செய்ய பழகுங்களேன். நாட்டுக்கு செடி நட்டி வைக்கலாம், அவ்வளோ பெரிய இடம்,
உங்கள் வீட்டிலே வந்து ஒரு செடி நட்டு வைங்க உங்கள் நாட்டுக்காக. நம்ம நாட்டில் எல்லாரும் பசி பஞ்சமாக இருக்கிறாங்களா, படிக்காமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. ரோட்டில் குப்பை போடாமல் பார்த்துக்குங்க. குப்பை நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் மாறிட்டீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க கடைபிடிப்பாங்க தானே. அப்போ என்ன நடக்கும்? நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மாறுவாங்க. மற்ற சமயம் சார்ந்தவர்களை மதிக்க கற்றுக்கணும். மற்ற குரு வழிபாடில் இருப்பவர்களை மதிக்க கற்றுக்கணும். மற்ற ஆலயம் பார்ப்போம்லவா, நமக்கு இருக்குது, நம்ம கோயில் இருக்குது, மஸ்ஜித் இருக்குது, அப்புறம் வந்து சர்ச் இருக்குது, கிறிஸ்தன் சீனனோட தோக்குங்க இருக்குது. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அவங்க வழிபாடு அவங்க செய்யட்டும். அப்புறம் பார்க்கும்போது நமக்கு நூல்கள் இருக்குது. நமக்கு பகவத்கீதம், மகாபாரதம், வேதங்கள், உபனிஷம் என்னென்னமோ இருக்குது. அவங்களுக்கும் என்னென்னமோ இருக்குதானே, மதிக்க கற்றுக்குங்க. புறம் பேச வேண்டாம். பாருங்க, எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? அதாவது வந்து நம்ம நாட்டுக்கு நாம் என்ன நல்லது செய்கிறோன்னு நாம் மாற வேண்டும். என்ன நான் மாற்றிக்கிட்டா தான் இந்த நாட்டில் நான் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக, என்னோட பிள்ளைகள், என்னோட கொள்ளு பிள்ளைகள், என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட சகோதரர்கள், என்னோட கூட்டாளிகள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதுக்கு யார் மாறணும்? நான் ஒருவர் மாறினா தான் உண்டு. எல்லாத்தையும் மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் போய் எல்லோரும் மாற்றி சிந்திக்குங்கம்மா, யாரும் மாற போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் உங்களை மாற்றிக்குங்க, மாற்றி சிந்திச்சுக்குங்க. இந்த மெர்டேக்கா இன்னைக்கு நமக்கு 31 ஆகஸ்ட்னா மெர்டேக்கா 67 ஆண்டாச்சு மெர்டேக்கா கிடைத்து. இந்த மெர்டேக்கா கொடுக்கறதுக்கு அப்போ உள்ள காலம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ நம்ம சுலபமாக மெர்டேக்கா கொண்டாடுறோம். அவங்க தியாகத்தை நினைத்து நாம் கொண்டாடினா நாம் ஒழுக்கத்தோடு இருப்போம். அதனால் இந்த மெர்டேக்கா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் சொல்லக்கூட இந்த விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும். ஏன் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும். அதனால் இந்த மாதிரி மாற்றி சிந்திச்சு பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் இது போல் சுதந்திர நாள் வரும். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டை நல்லா வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கணுன்னா நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினா இந்த உலகமே மாறும், ஏன் உங்கள் நாடே மாறும். அதனால் அவங்க எல்லாருக்கும் மெர்டேக்கா அப்படின்னு சொல்லி என்னோட குருநாதரோட ஆசீர்வாதமும் உலகத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் சேரணும் என்று அடியேன் பிரார்த்தனை. அறியும்.